இன்றைக்கி நம்ம கோவக்காய் சில்லி போட போகிறோம். அதுக்கு பச்சை மாவு கடலை மாவு எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், கோவக்காயை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம பறிச்சுட்டு 2 days ஆச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பழுத்துருச்சு. இப்போ இதை நம்ம பிரட்டி சில்லி போட போகிறோம். எண்ணெய் தான் காஞ்சிட்ருக்கு. சில்லி குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. நாம் வறுவல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், குட்டு வச்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தாங்க. இப்போ நம்மளோட சில்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி கோவக்காய் சில்லி போட்டாச்சு. சூப்பராக இருக்குங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.